இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான வகையில் அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அதில் வெற்றி பெற்று வருவார். ஊழலிலும் லஞ்சத்திலும் சேர்த்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்படும்னாரு. அந்த நிலைமையை எம்ஜிஆர் வழியில் வந்திருக்கிற நம்முடைய விஜய் அவர்கள் செய்வார்களானால் இவங்கெல்லாம் நம்பலையே தவிர மக்கள் நம்பினதால தான் அவங்க மக்களாக போய் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. மக்களுக்கு கொண்டு தான் பதில் சொல்லணும். பூரணமாக மதுவிலக்கை நீங்கள் கொண்டு வர வேண்டும். லஞ்சத்திலும் ஊழலும் சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்து அதை ஈடுகட்டால் மிகச்சிறந்த ஆட்சி நடத்த முடியும். காமராஜர் செத்து இப்போ 60-70 வருஷம் ஆனாலும் கூட இன்னமும் காமராஜர் ஆட்சின்றோம், இன்னமும் அண்ணாவை பேசுகிறோம், இன்னமும் ஓமாந்தூர் ரெட்டியாரை பேசுகிறோம், குமாரசாமி ராஜாவை பேசுகிறோம். இப்படி சிறந்த யோக்கியர்களாக இருந்த அரசியல்வாதிகளாக பேசுகிறோம். அந்த லிஸ்ட்டில் விஜய் வரணுன்றது என்னுடைய விருப்பம். கருணாநிதி காலத்தில் தான் ஊழல் ஆரம்பாச்சு. அது இன்றைக்கி ஆலமரமாக வளர்ந்து பெருசாக இருக்குது. வெளிக்கட்சியில் அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அங்கே உட்காந்துட்டு கூட்டம் சேர்த்துட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவன் ஏதோ ஆசைப்பட்டு இந்தாண்ட வர்றவனை பொறியில் பிடிச்சி போட்டுருவணும். ஊழல் சொத்தவங்க சரி வராங்களா, சரி ஊழலில் நீ ஆரம்பத்தில் அரசியலுக்கு வர்றது முன்னே எவ்வளோ சொத்து வச்சுருந்தேன், இதெல்லாம் கொடுன்னு வாங்கிட்டு வேணா அவருக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுத்து பதவி கொடுத்தாலும் கொடுக்கலாமே தவிர ஒன்றும் இல்லாமல் பதவி கொடுத்தா ரொம்ப தப்பு. தாராக அவங்கவுங்க வழக்கு அது பாட்டுக்கு நடந்துருமே தவிர அதை யாரும் விட்டுற முடியாது. விட்டாலும் அந்த பழி அவர் தான் சாரும். அந்த பழிக்கு அவர் ஆளாக மாட்டார். தங்களை காப்பாற்றி கொள்வதற்கும் தங்கள் கூட இருக்கிறவங்க ஓடிடாமல் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்களே தவிர இவங்களாலலாம் அந்த 2 கட்சி இனிமேல் ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலை எந்த காலத்திலும் அமையாது. காரணம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை அழிச்சிடுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. அது இயற்கை அது. ஆனால் அது விஜய்கிட்ட அந்த பருப்பு வேகாது. அதில் சீமானுக்கு உள்ள சேர்ச்சுன்னா போன தடவை 8% 9% இருந்தது. இப்போ விஜய் வந்தால் அது 2% ஆகிடுச்சு. அதனால் அவரும் எங்கேயாவது இடம் தேட வேண்டி இருக்கலாம். தலைமையே எப்படி வந்த தலைமை தெரியாதா நமக்கு? அவர் எப்படி இந்த மக்கள் செல்வாக்கு பெற்றா வந்தார்? ஏதோ சசிகலா காலில் விழுந்து அன்னைக்கு கூவத்தூரில். டிடிவி தினகரன் மீண்டும் அதிமுக இணைஞ்சால் அதிமுக வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக நிறுவன உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ தாவேக ஆட்சி வந்ததுக்கப்புறம் நிறைய ஊழல்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் நிறைய திமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்கிறது நிறைய வெளியே வந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் எவ்வளோ ஊழல் செஞ்சார் அப்படின்றது வெளியே வந்துச்சு. அப்புறம் ஏவா வேலு அவர் போடாத ரோடுக்கு அமௌண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழல்லாம் வெளியே வந்துச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? திமுகவில் ஒவ்வொரு அமைச்சரும் இப்போ அவங்களுடைய பேர்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ திமுகவில் இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்களுடைய எல்லாரையும் கணக்கெடுங்க. இவங்க ஆரம்பத்தில் எம்எல்ஏ மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தாங்கன்னு கணக்கு போடுங்க. இப்போ நீங்கள் வேலு சொன்னீங்க. வேலு திருவண்ணாமலையே வாங்கிட்டாருன்றாங்க. நான் மலை ஒன்று தான் பாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி அவர் வாங்கினார்? சாதாரண பிளம்பராக இருந்து இவ்வளோ சொத்து எப்படி வாங்க முடியுது? அதே மாதிரி மற்ற ஒவ்வொரு அமைச்சரும் கணக்கு போட்டிங்கன்னா இப்போ 10 லட்சம் கோடி சர்க்காருக்கு கடன் இருக்குன்றாங்கல்ல. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, ஊழலிலும் லஞ்சத்திலும் சேர்த்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்படும்னாரு. அந்த நிலைமையை எம்ஜிஆர் வழியில் வந்திருக்கிற நம்முடைய விஜய் அவர்கள் செய்வார்களானால் இந்த 10 லட்சத்தை கொடுத்துட்டு 10 லட்சம் கோடி கடனை கொடுத்துட்டு இன்னொரு 50 லட்சம் கோடி 60 லட்சம் கோடி மிச்சப்படுத்தலாம். அரசாங்கம் வலுவாக இருக்கும். மக்களுக்கு வாரி வழங்கலாம். எல்லா வேலையும் செய்ய முடியும். அதனால் அதை வேண்டும். அதுக்கு வேண்டிய சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருக்குது. ஊழல்வாதிகளுடைய பணத்தெல்லாம் பறிமுதல் பண்ணுவதற்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்து பண்ணணுமே தவிர மேலோட்டமாக ஒரு கேஸ் போட்டு விட்டுறக்கூடாது. அடிப்படையில் இவர் யார் எங்கேருந்து வந்தார், இவருடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு பார்த்து அமைச்சர் அந்த பிற்பாடு என்னென்ன பண்ணியிருக்கா அப்படின்ற பார்த்து இதெல்லாம் பறிமுதல் செய்யணும் அப்படின்றது தான் செஞ்சால் இந்த நாட்டில் எல்லோரும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக
ஒரு பெரிய யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கிட முடியும் தான் நினைவேன். ஆனால் இப்போ நீங்களே சொல்கிறீங்க தாவேக்கா ஆட்சியில் இப்போ விஜய் எம்ஜிஆர் மாதிரி ஓரளவுக்கு பண்ணுறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் எம்ஜிஆர் பண்ணுறது இவர் பண்ணிகிட்ருக்காரு, நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு, ஒவ்வொருடைய அந்த ஊழல்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ உலகம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஒரு வீடியோவை வெளியிட்டாங்கன்னா அதுக்கு அந்த காலத்தில் எப்படி அரசியல் யார் எப்படி பண்ணாங்க அப்படின்றத கம்பேர் பண்ணி இப்போ வீடியோலாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ விஜய் அவர்கள் எம்ஜிஆர் மாதிரியே செயல்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எம்ஜிஆர் கூட இருந்திருக்கீங்க, அது எப்படி நினைக்கிறீங்க சொல்லுங்கள். எம்ஜிஆர் விட தைரியமாக அவர் பண்ணலாம். என்ன காரணம்னா, எம்ஜிஆர் திமுகவிலே இருந்தார். திமுகவில் இருந்தனால எல்லாரும் அதிகமாக திமுகவில் இருந்த எல்லாரும் அவருக்கு வேண்டியவங்களாக இருந்தாங்க. அவருக்காச்சும் தாட்சண்யம் பார்க்க வேண்டிய அவருக்கு கடமை இருந்தது. பார்த்து மெதுவாக பண்ண வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கி இவருக்கு அந்த வேலையே கிடையாது. இந்த தமிழ்நாட்டினுடைய உங்கள் மக்கள் இந்த 2 கட்சிகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. அதை நிலைநாட்டுவதற்கு எங்கெங்கே லஞ்சத்தின் மூலமாக சொத்துக்கள் சேர்க்கப்பட்டதோ அதையெல்லாம் பறிமுதல் செய்து அதெல்லாம் பண்ணால் இந்த 10 லட்சம் கோடி ரொம்ப சர்வசாரம் ஒரு 2-3 மாதத்துலேயே கொடுத்துட்டு மிச்சமாக கூட ஒரு 40-50 லட்சம் கோடி அரசாங்க கஜானாவுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. அதை இந்த நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க அங்கே எம்ஜிஆர் அவர் இருக்கும்போது திமுகவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாரபட்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ விஜய் அவர்களும் அதிமுகவில் இருக்கிறவங்க போயிருக்காங்க, அப்புறம் திமுகவில் இருந்தும் வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவரும் அந்த மாதிரி பாரபட்சம்லாம் பார்ப்பாரு? இல்லை இவருக்கு இவரை முதல்ல யாருமே, அதாவது நான் ஒருத்தன் தான் ஆரம்பத்திலேருந்து இவர் தான் அடுத்த முதலமைச்சர், மக்கள் தயாராக இருக்கான், கட்சி தொண்டர்கள் தயாராக இருக்கான்னு சொல்லிட்டு பேட்டி மேலே பேட்டி கொடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக. ஆனால் இந்த கணக்கு போடாமல் எல்லா கட்சிக்காரர்கள், உளவுத்துறை, காவல்துறை எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருக்கு 2 சீட்டு வரும், 3 சீட்டு வரும், 5% வாங்குவார், 10% வாங்குவாருன்னாங்க. அதோட தமிழ்நாட்டில் இருந்த எல்லா கட்சிக்காரங்களும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இவரை கேவலமாக பேசுனாங்க. இதெல்லாம் நடந்தது. அவர் எவ்வளோ கூவி அழைச்சார். விக்கிரவாண்டி கூட்டத்தில் மாநாட்டில் என்னோட வந்தவங்களுக்கு நான் ஆட்சியில் பொறுப்பு, அதிகாரத்தில் பொறுப்பெல்லாம் தரேன். அப்பையும் கூட நம்பலை, யாரும் நம்பலை. ஆனால் இன்றைக்கி இவங்கெல்லாம் நம்பலையே தவிர மக்கள் நம்பினதால தான் அவங்க மக்களாக போய் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. மக்களுக்கு ஒன்று தான் பதில் சொல்லணும். அதனால் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு முதலமைச்சராக வந்திருக்கிறோம். நாட்டில் எந்தெந்த தவறு நடந்திருக்கோ அதெல்லாம் கண்டுபிடித்து அவையெல்லாம் பறிமுதல் செய்து சொல்கிறாங்கன்னா மக்களினுடைய நம்பிக்கைக்கு, அவங்க நம்பினத்துக்கு நீங்கள் நல்ல நன்றிக்கடனை ஆற்றினீங்கன்னு சேரும். அதனால் அந்த வேலையை செய்யணும். எம்ஜிஆருக்குடைய நிலைமை வேறு. எம்ஜிஆரை வேறு வகையில் நம்ம சொல்கிறதுன்னா, அவர் மாதிரி ஒரு திரைத்துறையில் இருந்தவர், அவர் இன்றைக்கி முதலமைச்சராகி மற்றவங்களும் திரைத்துறையில் இருந்தாலும் ஆட்சி பீடத்துக்கு வரலாம்ன்றது வழிகாட்டியவர் அவர் தான். அதனால் அந்த வகையில் அவர் பண்ணலாம். அவருடைய வேலைகள் வேறு, அவருடைய சூழ்நிலையும் வேறு. ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறு. அதனால் எம்ஜிஆர் காலத்தில் இவ்வளோ கடன் கிடையாது, இவ்வளோ கொள்ளை கிடையாது, இதெல்லாம் இல்லை. இன்றைக்கி எல்லாமே அடித்து வச்சுருக்காங்க. அடித்து வச்சதெல்லாம் பிடுங்கி கொடுத்தீங்கன்னா மக்கள் சந்தோஷப்படுவாங்க. அதோடு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, பூரணமாக மதுவிலக்கை நீங்கள் கொண்டு வர வேண்டும். பூரண மதுவிலக்கு ஒன்று தான் மக்களை வாழ்விக்கக்கூடிய ஒரு துறை. இல்லைன்னா வீட்டுக்கு வீடு விதவைகள் இருக்காங்க, அப்பா செத்து போனாங்க, அண்ணன் செத்துட்டான், குடும்பத்துக்கு குடும்பம் அந்த சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதில் தயவு தாட்சியம், அதனால் வருகின்ற வருமானம் நமக்கு தேவையில்லை. அதை அண்ணாவினுடைய பாஷையில் சொல்லணுன்னா, குஷ்டரோகியின் கை வெண்ணெய் நமக்கு தேவை கிடையாது. குஷ்டரோகி கை பணக்காரன் தருகின்ற பணம் குஷ்டரோகி கை வெண்ணெய்க்கு சமம்னாரு. அப்படி வர்ற பணம் இந்த ஏழைகளை பிழிஞ்சு, அவங்களுடைய உழைப்பெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வர்ற அந்த பணம் நமக்கு தேவையில்லை. அதனால் பூரண மதுவிலக்கை உடனடியாக ரத்து செய்து, அதனுடைய இந்த லஞ்சத்திலும் ஊழலும் சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்து அதை ஈடுகட்டினா மிகச்சிறந்த ஆட்சி நடத்த முடியும். இதே மாதிரி இப்போ அண்ணா காலத்தில் கவர்மெண்ட்டுக்கு 200 கோடி தான் பட்ஜெட், இன்றைக்கி 4 லட்சம் கோடி கிட்டக்கு ஆயிடுச்சு. காமராஜர் காலத்தில் 100-150 கோடியில் தான் இருந்தது. அவர் சிறந்த ஆட்சி நடத்தியிருக்காரு. லஞ்ச ஊழல் இல்லாத அது மாதிரி கொண்டு வரலாம். அதுக்குரிய வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்தி, காமராஜர் செத்து இப்போ 60-70 வருஷம் ஆனாலும் கூட இன்னமும் காமராஜர் ஆட்சின்றோம், இன்னமும் அண்ணாவை பேசுகிறோம்.
இன்னமும் ஓமாந்தூர் ரெட்டியாரை பேசுகிறோம், குமாரசாமி ராஜாவை பேசுகிறோம், இப்படி சிறந்த யோக்கியர்களாக இருந்த அரசியல்வாதிகளாக பேசுகிறோம். அந்த லிஸ்ட்டில் விஜய் வரணுன்றது என்னுடைய விருப்பம். அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். சரி, இப்போ ஊழல் வந்து எம்ஜிஆர் காலத்தில் காமராஜர் அவர் காலத்துலலாம் இல்லை, இப்போ தான் வந்துருச்சு அப்படி சொல்கிறீங்க. யார் பீரியடில் இந்த ஊழல்ன்றது ஆரம்பிச்சிச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஊழல்ன்றது? ஊழல் ஆரம்பமானது அண்ணா மறைஞ்ச உடனே கருணாநிதி காலத்திலேருந்து ஊழல் ஆரம்பமாயிடுச்சு. அப்பயே ஆரம்பித்து அதனால தான் 72 எம்ஜிஆர் வந்து ஒரு ஊழல் பட்டியலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்து சர்க்காரியா கமிஷன் போட்டது அப்பயே 72லேயே. அண்ணா செத்ததும் அண்ணாவினுடைய கொள்கைகளையும் புதைச்சிட்டு அண்ணாவினுடைய விருப்பங்களையும் தூக்கி புதைச்சிட்டு கொள்ளையடிப்பதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்குனாங்க. அதுதான் ஊழல், முதல் ஊழல் அங்கேருந்து ஆரம்பம் ஆகுது. கருணாநிதி காலத்தில் தான் ஊழல் ஆரம்பமாச்சு. அது இன்றைக்கி ஆலமரமாக வளர்ந்து பெருசாக இருக்குது. அதை புறாவும் அழிக்க வேண்டிய கடமை நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு இருக்குது. அவர் இப்போ வெளிக்கட்சியிலேருந்து வர்றவங்களெல்லாம் சேர்க்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வெளிக்கட்சியில் அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அங்கே உட்காந்துட்டு கூட்டம் சேர்த்துட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருப்பாங்க. வர்றவங்கள வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு அடிமாடு மாதிரி ஏதாவது ஒரு போட்டு அவங்கள அடைச்சி வச்சுட்டு அவங்க எதிரிகளினுடைய பலம் குறையும், இவங்களும் கம்மன்னு ஒழுங்காக தூரமாக கிடக்கணும் அப்படி வச்சுட்டு உங்கள் கட்சிக்காக காலாகாலமாக உழைத்த தொண்டர்கள் அவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து நல்ல வகையில் அவங்கள வந்து அரசியல்வாதியாக மாற்றி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக அமையும். அதை விட்டுட்டு இப்போ ஊழல் செஞ்சவங்க சரி தான் நல்லா இருக்குது, விஜய்க்கு தான் செல்வாக்கு இருக்குன்னு அவங்க வராங்கன்னா அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா நீங்களும் மிகப்பெரிய ஊழல்வாதி என்று மக்கள் பழிக்கு ஆளாவீர்கள். அதுக்கு வழி இல்லாமல் ஊழல் சொத்தவங்க சரி வராங்களா, சரி ஊழலில் நீ ஆரம்பத்தில் அரசியலுக்கு வர்றது முன்னே எவ்வளோ சொத்து வச்சுருந்தேன், இதெல்லாம் கொடுன்னு வாங்கிட்டு வேணால் அவங்க ஒரு பாவ மன்னிப்பு கொடுத்து பதவி கொடுத்தாலும் கொடுக்கலாமே தவிர ஒன்றும் இல்லாமல் பதவி கொடுத்தா ரொம்ப தப்பு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ திமுகவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக வந்து அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்காவுக்கு போய் இணைகிறாங்க. இப்போ அதிமுகவில் அவ்வளோ பெரிய ஊழல், நிறைய ஊழல்லாம் பண்ணிக்கிறவங்களாம் அதில் போய் இணையும் போது இப்போ ஊழலே இல்லாத அரசு இப்போ இவங்க போயிட்டு இணைஞ்சாங்கன்னா அதுவும் ஊழல் அரசாக தானே மாறும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தால்தானே ஊழல் அரசாக மாறும். ஊழல் பண்ணி ஏராளமாக கொள்ளை அடித்து பணத்தை வச்சுட்டு எதிர்முகாமில் உட்காந்துருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். அதனால் அவன் ஏதோ ஆசைப்பட்டு இந்தாண்ட வர்றவனை பொறியில் பிடிச்சி போட்டுருவணும், குரங்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வலையில் போட்டு அடைச்சிட்டு நீங்கள் ஒரு அரசியல் என்பது ஒரு சர்க்கஸ் கூடாரம். அதில் வந்து புலி, சிங்கம், யானை, கழுதை, நாய், பெண்ணி எல்லாம் தான் இருக்கும். அதாவது அங்கங்கே வச்சு நீங்கள் ஆட்சி நடத்தணும். அதுதான் ஆட்சி, அதுதான் அரசியல் என்பது ஒரு சர்க்கஸ் கூடாரம் தான். அதில் சிறந்த ரிங் மாஸ்டராக இருப்பார்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ திமுகவில் இருக்கிற ஊழல் பண்ணுறவங்கள மட்டும் அவர் வந்து கேஸ் போடுறாரு, வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு. இப்போ அதிமுகலேருந்து தாவேக்கால் இணைஞ்சவங்களும் ஊழல் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஊழல் ஏன் வெளிக்கொண்டு வரல? தாவேக்கால் எல்லாம் இப்போ ஒரு 50 நாள் தானே இப்போ வந்திருக்காங்க. எல்லாம் வர வேண்டியவங்கெல்லாம் வந்த ஒருபாடு என்ன பண்ணுறாங்கன்னு தானாக அவங்கவுங்க வழக்கு அது பாட்டுக்கு நடந்துருமே தவிர அதை யாரும் விட்டுற முடியாது. விட்டாலும் அந்த பழி அவர் தான் சாரும். அந்த பழிக்கு அவர் ஆளாக மாட்டார். அதனால் வந்து அவங்கவுங்க இது என்னமோ சொன்னான், தண்ணி குடிச்சு தான் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் மாதிரி தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அவங்க ஏதோ தப்பிச்சிடலான்னு வர்றாங்க. ஆனால் அது வந்து விஜய் அதை சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான முறையில் அதை முடிவு எடுப்பார். இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்க வந்து எங்கே போனாலும் வந்து இது சோஃபா மாடல் ஆட்சி, சோஃபாவை கொடுத்து எல்லாரையும் வந்து அவங்க பக்கம் இழுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தாவேக்காவில் இருக்கிற சின்ன சின்ன எம்எல்ஏக்கள், இப்போ பெரிய பெரிய எம்எல்ஏக்கெல்லாம் இல்லாமல் ஒரு சின்ன கிராமத்தில் இப்போ எம்எல்ஏவாக உருவாயிருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் இவ்வளோ பணம் தரேன், இவ்வளோ கோடி தரேன், நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி பேரம் பேசியிருக்காங்க. அது இப்போ செய்திகளில் ரொம்பவுமே ஒரு முக்கிய பிரேக்கிங் நியூஸாகவே போயிட்டுருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்லேருந்து விஜய் அரசியல் கட்சி நடத்துகிற போது அவரை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க. தேர்தலில் நிற்கிற போது ஒன்றும் இல்லைன்னாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்த பிற்பாடு சரி அவரை அழிச்சிடணுன்ற முயற்சியில் ஆரம்பத்துலேருந்து இவங்க கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. காரணம், இந்த நாட்டில் என்ன ஆச்சுன்னா திமுக விட்டா அதிமுக விட்டா திமுகன்னு இருந்தது. இப்போ 3ஆவதாக விஜய் வந்ததுனால இவங்களுக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்றது இப்போ தெளிவாகிடுச்சு. மக்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணான்னு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இனிமேல் மக்கள் வந்து யார் தவறு பண்ணாலும் தண்டனை கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்காங்க. அது யாராக இருந்தாலும் சரி தான். அதனால் இனிமேல் அரசியலே வேறு மாதிரி தான் வருமே தவிர திரும்பவும் இவங்ககிட்ட போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. முதல்ல இவங்க வந்து நாங்கள் வருவோம்னு சொல்கிறது எதுக்குன்னா,
தங்களை காப்பாற்றி கொள்வதற்கும் தங்கள் கூட இருக்கிறவங்க ஓடிடாமல் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்களே தவிர இவங்களாலலாம் அந்த 2 கட்சியும் இனிமேல் வந்து ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலை எந்த காலத்திலும் அமையாது. காரணம் அஸ்திவாரமே இல்லாமல் போயிடுச்சு. தொண்டர்கள்ன்றவங்க கட்சிக்கு சின்சியராக லாயலாக கட்சியிடம் அந்த விசுவாசத்தோடு இருக்கிறோம். அப்படியெல்லாம் இருந்தவனெல்லாம் நீங்கள் மாற்றிட்டீங்க, தொண்டர்களை கூலிக்காரர்களாக மாற்றிட்டீங்க. அதனால் அவெல்லாம் யாரும் வந்து நம்மோடு இருந்தவன் நேற்று வரைக்கும் நம்மோடு இருந்தவன் இன்றைக்கி 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வச்சுருக்கானே அப்படின்ற எண்ணங்கள்லாம் தொண்டர்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் நடக்கிற வேலை கிடையாது. அவங்களுக்கு திரும்பவும் அவங்க பதவிக்கு வர்றதுன்றது குதிரை கொம்பு தான். ஸோ என்னதான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாலும் திமுக காரங்க வந்து எங்கே ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை வேற எங்கேயாச்சும் வெளியில் போனாலும் சரி, மாநாடு நடத்தும் போது எல்லாத்துலேயுமே வந்து போயிட்டு தாவேக்கா ஆட்சி வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் ஆச்சு, இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ரீல்ஸ் பண்ணி ஆட்சி பிடிச்சிருக்காங்க, மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பல செய்திகளை வந்து அவங்க குற்றச்சாட்டாக வச்சு பேசுகிறாங்க. இதுவரையில் ஏமாந்த மக்கள் இப்போ ஏமாறாமல் போயிட்டாங்களே, தெளிவாகி விஜய் பக்கம் போயிட்டாங்களே அப்படின்ற கவலையில் அதை ஏமாந்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர மக்கள் இப்போ வர வர தெளிவாகிட்டாங்க. காரணம் பல்வேறு விஷயங்களை அவங்களுடைய விஷயங்களை பூரா பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏழை பாமர மக்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இந்த குடியினால் அந்த குடும்பத்தில் எவ்வளோ பாதிச்சிருக்குன்றது இருக்குது. அவங்களுக்கு தெரியுது இந்த குடியை கொண்டு வந்தவங்க இவங்க தான் அதை ஆட்சி நடத்துகிறாங்கன்னு. அதனால தான் நான் உடனடியாக என்ன சொல்கிறேன்னா, எந்த அவசியம் இருந்தாலும் எவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் சாராய கடைகளை முதல்ல மூடிட்டு அதுக்கு ஒரு வழி கண்டுபிடித்தால் அதான் அந்த ஆட்சி நிலைத்து நிற்க முடியும். இல்லைன்னா இவங்களையும் வந்து தவறான ஆட்சின்னு மக்கள் சொல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அதிமுகவும் திமுகவும் இணையறாங்க அப்படின்ற செய்திகள் வந்து ரொம்ப பரவிட்டு வருது. அது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 2 ரவுடிகள் 2 கூடாரம் இருக்கும், 2 பேரும் போட்டி போடும். 3வது ஒரு ஆள் வந்துட்டா என்னடா நமக்கு போட்டி இன்னொருத்தன் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை அழிச்சிடுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. அது இயற்கை அது. ஆனால் அது வந்து விஜய்கிட்ட அந்த பருப்பு வேகாது. இவங்க 2 பேர் சேர்ந்தாலும் சரி, எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், 2 பேர் சேர்ந்து விஜயை அழிச்சிட்டாங்கன்னா அப்புறம் சேர்ந்தவங்க இருக்காங்களா, அவங்களுக்குள்ளே வர்ற போட்டி இருக்குல்ல, அதில் உடனே இவங்களையும் கவுத்துருவாங்க. இது 2 பேருக்குமே தெரியும், எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். அதனால் இது வந்து நடக்கிற காரியம் கிடையாது. சும்மா சொல்லுவாங்க, மக்களை ஏமாத்துறதுக்கு, தொண்டர்களை ஏமாத்துறதுக்கு, கூட இருக்கிறவனை ஏமாத்துறதுக்கு, நீ ஓடிடாதரா இருறா நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துகிற வேலை. இப்போ புதுசாக வந்து சீமான் அவர் நாம் தமிழர் கட்சி அவர் வந்து திமுக கூட திமுக அதிமுக இவங்க கூட இணைஞ்சு இப்போ இடைத்தேர்தல் வந்து பொது செயலாளராக நிற்கிறாரு அம்பாசமுத்திரத்தில் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வர நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கூட சீமான் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரியும் உதயநிதி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி வீடியோலாம் வந்துட்டுருக்கு. இப்போ எந்த ஒரு மோட்டிவில் வந்து அவங்க 3 பேர் இணைஞ்சு செயல்படுறாங்களா அப்படின்ற மாதிரி. ஸ்டாலின் உதயநிதிக்கெல்லாம் வந்து வேலை வரலைன்னா யாரை வேணாலும் போய் பிடிச்சிக்குவாங்க. அது அந்த அந்த அவங்களுடைய பரம்பரை பழக்கம். அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அதில் சீமானுக்குள்ளே சேர்ச்சேன்னா போன தடவை 8% 9% இருந்தது. இப்போ விஜய் வந்தால் அது 2% ஆகிடுச்சு. அதனால் அவரும் எங்கேயாவது இடம் தேட வேண்டியிருக்கலாம். அதனால் ஒன்றும் சைபரும் ஒன்று கூட ஆகாது. அது அப்படியே போயிட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் ஒன்றா சேருவாங்க. காரணம் தோல்விகளையே கண்டுக்கிட்டு இருக்கவங்க என்ன ஒன்று சேர்ந்து பார்ப்பாங்க. ஆனால் எல்லாம் எடுபடாது. இப்போ செந்தில் பாலாஜி அவரை கைது செய்யணும்னு சொல்லிட்டு சன்மன்லாம் அமைச்சிருந்தாங்க தமிழக அரசு. அதே மாதிரி ஏவாவேலு அவருக்கும் சன்மன் அமைச்சிருந்தாங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அது 2த்தையுமே வந்து அவங்க பொருட்படுத்தாமல் வந்து அவங்க வந்து இன்னமும் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகலை. ஏவாவேலு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அட்மிட் ஆகிட்டாரு. ஒரு தற்காலிக ஏற்பாடு தானே தவிர சட்டத்தின் முன்னால் சந்தித்து தான் ஆகணும். சட்டத்தில் ஓட்டைகள் இருக்கிறத பயன்படுத்தி தான் செய்வாங்க. இதெல்லாம் மீறி ஒழுங்காக வழக்கு போட்டு ஒழுங்காக கொண்டு வரணும். அப்போ தான் தமிழ் மக்கள் இழந்த அந்த மிகப்பெரிய சொத்து திரும்ப கொண்டு வர முடியும். சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்து தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது வந்து கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து வந்து திமுக காரங்க வந்து பேசிட்டு வந்தாங்க. இவர் ஜெயிச்சதுக்கு பிறகும் வந்து அங்கே போயிட்டு மன்னிப்பு கேட்கல, அவங்களுக்கு நன்றி சொல்லலை அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவர் வந்து நான் வந்து கரூர் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கரூர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க தடை சொல்லி.
இது எப்படி பார்க்குறீங்க? அவர் அங்கே போகக்கூடாது, இவங்களே வந்து போலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதுதான் அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, அவங்களுக்கு இப்படி போனால் இடம் போனாலும் வைப்பாங்க, வளம் போனாலும் வைப்பாங்க. ஆனால் விஜய் அங்கே போகிறது உறுதி. இந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான வகையில் அவங்களுக்கு வந்து எல்லா உதவிகளும் செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அதில் வெற்றி பெற்று வருவார் அவர். சரி, இப்போ அதிமுகவில் வந்து தொடர்ந்து எம்எல்ஏக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அது ஒரு நிலைப்பாடாகவே இல்லை. முதல்ல வந்து பிரிஞ்சு போனாங்க. ஏவி சண்முகம் அவங்களாம் பிரியறதா சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து ஒவ்வொரு அமைச்சராக வந்து நான் ராஜினாமா செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்கிறாங்க. ஒரு கட்சி நிலைச்சி இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஒழுங்கான கொள்கை இருக்கணும். அந்த கொள்கைக்கு சரியான அமைப்பு இருக்கணும். அமைப்புக்கு சரியான தலைவன், கட்சி தலைவன் இருக்கணும். இது எல்லாமே ஒன்றுமே இல்லாது. அது வந்து ஒரு காற்றில் இருக்கிற ஒரு இது மாதிரி இருக்குது தவிர, அது தனித்தனியாக போகிறதுல வந்து ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வேறு அவங்க வசதியை திங்க் பண்ணிவிட்டு எது வசதியாக இருக்கோ அந்த இடத்துக்கு போகிறவங்கள தான் தவிர, ஒரு கொள்கைக்கு லட்சியத்துக்கு வந்தாங்கன்னா அதிலேயே நிலைச்சி நிற்பாங்க. கொள்கையே தெரியாது. அதனால் அவங்க எந்த இடத்துக்கு போனால் நம்ம பழைய தொழிலை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போவாங்க. அவங்க இப்போ ராஜினாமா பண்ணிட்டு போகிற எம்எல்ஏக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தலைமை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தலைமையை மாற்றினா வந்து அதிமுக நிலைச்சி இருக்குமா? தலைமையும் மாற்ற முடியாது, இவங்களும் நிலைச்சிருக்காது. ரெண்டுமே ஆகாது. தலைமையே வந்து எப்படி வந்த தலைமை தெரியாதா நமக்கு? அவர் எப்படி இந்த மக்கள் செல்வாக்கு பெற்றா வந்தார்? ஏதோ சசிகலா காலில் விழுந்து கீழே விழுந்து அன்றைக்கி கூவத்தூரில் வந்தவர் தானே தவிர, வந்து இடத்த பிடிச்சிக்கிட்டதும் அந்த வசதி, ஆட்சி, அதிகாரம், பணம் எல்லாம் சேர்ந்ததும் அதை வச்சு மேனேஜ் பண்ணார். மேனேஜ் பண்ணி தோல்வி கண்டதும் அவங்க அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. இதுதான் உண்மை. நிலைச்சி நிற்கிறதுக்கு இவங்க ஒன்றும் அண்ணாவும் இல்லை, எம்ஜிஆரும் இல்லை. அதனால் நிலைச்சி நிற்க முடியாது. ஆனால் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களாக வந்து டிடிவி தினகரன் வந்து மீண்டும் வந்து அதிமுக இணைஞ்சா வந்து அதிமுக வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? அவர் வந்து இணைஞ்சா அதிமுக வலுப்பெற்றுமா? யார் கடவுளே வந்து சேர்ந்தாலும் இனிமேல் அதிமுகவை காப்பாற்ற முடியாது. இனி வரும் காலங்களில் அப்போ அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? எப்பயோ இல்லை, எம்ஜிஆரே எழுதி வச்சுட்டு போயிட்டாரே. எம்ஜிஆர் கடைசியாக உயிரில் என்ன சொன்னாருன்னா, கட்சி நடத்துங்க, நடத்தாட்டி இந்த சொத்துக்கள்லாம் எடுத்து குருடர் செவிடர் பள்ளிக்கு கொடுத்துருங்கன்ட்டார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, கட்சி நடத்த வேண்டியதில்லைன்னு அர்த்தம். அதோடு அன்னைக்கு இருந்த ஜெயலலிதாவையும் வந்து என் வாழ்க்கையில் நான் பண்ண மிகப்பெரிய தவறு, ஜெயலலிதாவை உள்ளே கொண்டு வந்து வரம்பு மாரி அதிகாரம் கொடுத்து வச்சிருந்து தப்பாக போச்சு, அவளை கட்சி விட்டு நான் நீக்கிட்டேன், யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு அதையும் சொல்லிட்டார். கட்சியை நடத்த வேணாம்னு சொல்லிட்டார், ஜெயலலிதாவை நீக்கிட்டேன்னு சொல்லிட்டார். ஆனால் இவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்காக கட்சியை வச்சு, ஜெயலலிதாவை வச்சு கட்சி நடத்தி பார்த்தாங்க. அது இவ்வளோ தான் ஓடிச்சு. ஓடின வரைக்கும் ஓடி இப்போ முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு வழி கிடையாது, வேறு ஒன்று.